Hey guys, நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜீப்ரா ப்ரீடிங் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 2 பார்க்கலன்னா கீழே வீடியோ இருக்கும், அதை எடுத்து பார்த்துக்கோங்க. ஏற்கனவே ப்ரீடிங் செட்டப்பில் தான் இருந்துச்சு, அது இருந்தனால அது நெட்டுக்குள்ளே வந்துருச்சு. அது பார்ட் 2ன்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கோங்க போய். சரி, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதில் உள்ள கல் கோகோனட் எல்லாத்தையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம ப்ரீடிங் செட்டப் பண்ணுவாங்க. பார்ட் 1 சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி உங்கள் டப்பா வேணும், இந்த நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மாதிரி ஓட்டையாக இருந்துச்சுன்னா பெரிய வழியாக இருந்தால் கூட ஓகே தான். இது வந்து எப்படி வைக்கணும்னு காட்டுறப்ப இப்போ இந்த மாதிரி யூனிட்டில் இதுக்கு வந்து நம்ம நல்லா வச்சிட்டோம்னா நல்லா வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சிட்டோம்னா நல்லா ஈஸியாக அந்த மீன் இருந்துக்கிறோம். நான் இன்னும் நல்லா செட் பண்ணல. நல்லா செட் பண்ணிட்டேன்னா மீன் வந்து இதுக்குள்ளே இருக்கும், குட்டியை மட்டும் அந்த ஓட்டலையே கீழே போயிடும். வாங்க அதை முடிச்சு சாப்பிடுவோம். மீன் எல்லாத்தையும் முடிச்சிடும் வாங்க. உள்ளே வச்சு பார்த்தேன், ஆனால் இருக்குது. அதனால் ஒரு ஹேண்டில் மட்டும் நல்லா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடணும். வச்சாச்சே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நல்லா செட் பண்ணணும். அந்த மேலே இருக்கிற அந்த ப்ளூ கலர் உள்ளே தான் இந்த ஜீப்ராலாம் இருக்கும். அவ்வளோ பழைய தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, இதிலே வச்சுருங்க. அப்போ தான் மீன் வந்து அடி விழுகாமல் இருக்கும், இல்லைன்னா சாகாமல் இருக்கும். அதனால் பழைய தண்ணியிலே வச்சுருங்க. வாங்க செட் பண்ணிடுவோம். அப்படியே கல்லில் எதுவும் போடக்கூடாது, நல்லா க்ளீனான இதெல்லாம் இருக்கணும். அடியில் எதுவும் வச்சிடாதீங்க, அப்போனா தான் வந்து முட்டை எதுவும் அடி விழுகாமல் இருக்கும். பாருங்கள் வச்சாச்சு. இப்போ செட்டப்பெல்லாம் மீன் வச்சு மீனை மட்டும்தான் விட்ற ஒரே வேலை இருக்குது, விட்டுருவாங்க. இத்தனை மீன் ஆனால் போடக்கூடாது. ஆனால் இத்தனை மீன் போட்டால் ஸ்ட்ரெஸ்ஸாக ஏன் இத்தனை மீன் போட்டிருக்கீங்கன்னா, ஏதாவது ஒரு ஜோடியாக தப்பினா தான் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரீட் ஆகும். அதனால தான் இத்தனை இது போட்டிருக்கேன். வெட்டி வச்சுக்கிட்டு அடுத்த பார்ட் வீடியோ பார்ப்போம். இதுதான் செகண்ட் பார்ட் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை பாய்.